ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் தீபாவளிக்கு ஸ்பெஷலாக முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். எப்பயும் போல் பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது கூட ஒரு பொருளை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அடிக்கடி ட்ரை பண்ணக்கூடிய லிஸ்ட்டில் இந்த முறுக்கு ரெசிபி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். வாங்க இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா மொறுமொறுப்பாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த கட்டக்கட்டனெல்லாம் இல்லாமல் ரொம்ப மொறுமொறுப்பாக சூப்பராக இருக்கும். நல்ல சூப்பராக இருக்கும். நான் சொன்ன அளவுலேயே நீங்கள் இந்த முறுக்கு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இப்போ முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மாவு பிசைகிறதுக்கு நல்ல ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டு இந்த பாத்திரத்தில் 4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்க போகிறேன். அரிசி மாவை ஜலிச்சுட்டு நான் வந்து சேர்த்துக்க போகிறேன். நான் எடுத்துருக்கிற கப்போட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 மில்லி. இந்த கப்பில் 4 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். கடையில் வாங்கின பச்சரிசி மாவு அப்படின்னா வீட்டில் அரைச்ச மாவு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு தான் யூஸ் பண்ணுறேன். மொத்தமாக 4 கப்பு நான் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதே கப்பில் தான் அளக்கணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் உங்களோட வீட்டில் ஏதாவது ஒரு கப்பில் இல்லை கிளாஸில் கூட நீங்கள் அளந்துக்கோங்க. நான் சொல்கிற எல்லா பொருளையும் நல்லா பர்ஃபெக்டாக முறுக்கு வரும். 1 கப் அரிசி மாவுக்கு 1/4 கப் பொட்டுக்கடலை கணக்கில் 4 கப் அரிசி மாவுக்கு 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துருக்கிற இந்த பொட்டுக்கடலை மாவை வந்து சலாடியில் சேர்த்துட்டு இந்த மாவோட சலிச்சு சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலையும் நல்லா சலிச்சதுக்கப்புறம் அவல் வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுக்கணும். 2 கப் அளவுக்கு அவல் வந்து நான் எடுத்திருக்கேன். கெட்டி அவல், பேப்பர் அவல் எது வேணால் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு கப்பாக மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பவுடராக வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துக்கலாம். ஆனால் மொத்தமாக 2 கப் அளவுக்கு நீங்கள் அவலை வந்து அளந்து அரைச்சிக்கோங்க. 2 கப் அவலையும் நான் வந்து நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை சலிச்சு சேர்த்துக்கலாம். குருணைகள் எல்லாம் இருக்கக்கூடாது. அதனால் பொட்டுக்கடலை, அரிசி மாவு, இந்த அவல் எல்லாத்தையுமே நம்ம ஒரு முறை அரைச்சிட்டு சலிச்சிட்டு சேர்க்குறது ரொம்ப நல்லது. எல்லாத்தையும் சலிச்சதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்திருக்கேன். அந்த ஓமத்தை கையில் வந்து நல்லா நுணுக்கிட்டு சேர்த்துக்கலாம். காரத்துக்காக 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். நான் எடுத்துருக்கிற மாவு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600 கிராம் 700 கிராம் அளவுக்கு இருக்கும். 600 650 அந்த அளவுக்கு இருக்கும். அதனால் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கிறேன். முதல்ல இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெயை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சூடு பண்ணிகிட்ருக்கேன். அந்த சூடான எண்ணெயை சேர்த்துட்டு மாவோட நல்லா கலந்து கொடுத்துக்குவேன். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக வெண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் வெண்ணெய் சேர்க்குற மாதிரி இருந்தால் 4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மாவோட சேர்க்கறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சுருங்க. ரூம் டெம்பரேச்சரில் நல்லா சாஃப்டானதுக்கப்புறமா சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. மாவோட கலந்ததுக்கப்புறமா இப்போது ஒரு 5-6 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை வந்து நான் சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். நல்லா இந்த மாதிரி சூடான எண்ணெயை சேர்த்துக்கோங்க. நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் இந்த மாதிரி எண்ணெயை சூடு பண்ணி சேர்க்கும்போது. எண்ணெய் வெண்ணெய் எது சேர்க்குற மாதிரி இருந்தாலும் மாவோட சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து கலந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து மாவு வந்து மிக்ஸ் பண்ணணும். மாவை நல்லா கலந்து கொடுத்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கலாம். மாவு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவல் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் மாவு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் தண்ணி வந்து பார்த்து கொஞ்சம் தாராளமாக சேர்த்து நல்லா இந்த மாதிரி விரல் வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது சாஃப்டாக உள்ளே போகணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து பிசைஞ்சுக்கோங்க. இதுதான் முக்கியமான டிப்ஸ். இந்த விரல் வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா சாஃப்டாக இப்படி போகணும். இதுதான் கரெக்டான பதம். நல்லா வந்து மாவு வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. நீங்கள் மாவு பிசைஞ்சதுக்கப்புறமா டேஸ்ட் வந்து பண்ணி பாருங்கள். உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு கிளாஸில் உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா உப்பு கரைச்சிட்டு அந்த தண்ணியை மாவோட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப மாவு இலக்கமாகவும் ஆகாது. உப்பு வந்து கரெக்டாக இருக்கும். எப்போவுமே இந்த முறுக்கு தட்டை இந்த ரெசிபிக்கெல்லாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் வந்து உருளை பண்ணி முறுக்குழால் வந்து போட்டுக்க போகிறேன். மீதி இருக்கிற மாவு காயாமல் இருக்கிறதுக்கு மேலே ஒரு காட்டன் துணி போட்டுருங்க. ஒரு வெள்ளை துணியை வந்து தண்ணியில் நனைச்சிட்டு நல்லா ஈரம் இல்லாமல் பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் மேலே போட்டு மூடி வச்சிட்டோம்னா மாவு காயாமல் இருக்கும். உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த டிசைன் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் நார்மல் டிசைன் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக முறுக்குழால எண்ணெயை வந்து தடவி விட்டுக்கலாம். உங்களுக்கு முறுக்கு எந்த மாதிரி வேணுமோ எந்த சைஸ்க்கு வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் சுற்றி விட்டுக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாகவே வந்து சுற்றி எடுத்துக்கிறேன். இது மாதிரி குட்டி குட்டியாக இப்போ நான் வந்து முறுக்கு போடலான் இருக்கேன்.
இந்த ஓரங்களை மட்டும் நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க, எண்ணெயில் போடும்போது பிரியாமல் வரும். நீங்கள் ஒரு பிளேட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சுற்றி சுற்றி விட்டுட்டிங்கன்னா எடுத்து எண்ணெயில் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ நீங்கள் அவ்வளோ பெருசு போட்டுக்கோங்க. நான் வந்து இப்போ கொஞ்சம் சின்ன சின்னதாகவே முறுக்கு வந்து செய்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாக போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி இருந்தாலோ இல்லைனா 2 ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி இருந்தாலோ இன்னும் நல்லா பர்ஃபெக்டாக ரவுண்டாக நம்மளால் கொண்டு வர முடியும். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். கொஞ்சமாக மாவு போட்டு பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சா இல்லைன்னு தெரிஞ்சிடும். இப்போ எண்ணெய் வந்து நல்லாவே காஞ்சிருச்சு. சுற்றி வச்சுருக்கிற இந்த மாவை வந்து எடுத்து போட்டுக்கலாம் எண்ணெயில். இந்த ஓரங்கள் எல்லாம் நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து எண்ணெயில் வந்து பிரியாமல் இருக்கும் முறுக்கு. அப்பப்போ கொஞ்சம் திருப்பி கொடுத்துட்டே இருக்கலாம், 2 பக்கமும் நல்லா வெந்து வந்துடும், கலரும் ஒரே மாதிரி மாறி இருக்கும். அவல்லாம் சேர்த்துருக்கிறதுனால முறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் விட்டு வேக விடுங்க, அப்போ தான் நல்லா வெந்து வரும். நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும், நமுத்து போகாமல் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அந்த கொதியும் நல்லா வந்து அடங்கி இருக்கணும். நல்லா ஃபுல்லாக அந்த கொதி அடங்குற வரைக்கும் விட்டுட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா முறுக்குமே நல்லா வெந்துருச்சு, நான் எடுத்துக்கிறேன். மீதி இருக்கிற எல்லா மாவையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாகவே நான் வந்து முறுக்கு பிழிஞ்சு எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த முறுக்கு ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரெசிபியே ரொம்ப ஈஸி. அவல் கூட வந்து சேர்த்து பண்ணி பாருங்கள், அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் அளவில் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ ஒரு 600 கிராம் அளவுக்கு வரக்கூடிய அளவுக்கு தான் மாவு யூஸ் பண்ணி இன்றைக்கி நான் வந்து முறுக்கு பண்ணியிருக்கேன். எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.